அருண், நீங்க தான் இருக்கீங்களா? கோல்டாட் ஐடில. ஆமாண்ணா நான் தான். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்குது? ஹேமலதா, தரணி விஜி, அன்பு, ராஜலக்ஷ்மி, அக்ஷயா. லாஸ்ட் 2 வீக்ஸா செஷன் எதுவுமே நடக்கல நம்மளுக்கு. ஸோ இன்னும் எத்தனை பேர் ஜாயின் பண்ண போறாங்க அருண்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன். ஓகே. ஆனா மோனோங்க வராங்களாண்ணா இல்ல? அபிஷேக் வராங்க. ஓகே ஓகே ஒரு ஃபியூ இஷ்யூஸ் மோகன் அக்காக்கு. ஸோ ஓகே. ஸோ இப்போ அபிஷேக் பத்தி பேசணும் அப்படின்னா, அவர் வந்து இப்போ கரண்டா என்னோட டீம்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ஒர்க்கிங் ஆன் வெரி பிக் ப்ராஜெக்ட் அவர் பண்றது இப்போ. ஸோ அவர் தான் சோல் பேக் அண்ட் டெவலப்பர் அதுக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல கூட 2 பேர் இருக்காங்க. வேற டீம் இருக்குது அப்படின்னாலுமே பேக் எண்ட்ல இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஒருத்தர் நின்று பண்றது தான் இது எல்லாமே. ஓகே ஓகே சூப்பர். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இஸ் ஃப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் தான். பட் அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படின்னா, என்னோட டீம்ல மற்ற சீனியர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஓகேண்ணா. 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் சீனியர்ஸ் இருக்காங்க. இந்த சீனியர்ஸ் எல்லாருமே அவருக்கு வந்து கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்ல தான் அவர் வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு 8 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த அட்டண்டன்ஸ் அதில் போட்டிருக்கேன். ஓகேண்ணா ஷோர்ண்ணா. ஓகேவா? அக்ஷயா வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இல்லைல்ல, இங்கே மென்டார் தானே பண்றீங்க அக்ஷயா? இல்லையே. இல்லண்ணா நீ நான் ஸ்டூடெண்ட் தாண்ணா. ஓகே, அப்போ உங்களோட அட்டண்டன்ஸும் போடணும். சாரி. ஓகே. ஸோ அபிஷேக் வந்து இப்போதான் கால் பண்ணாரு, ஜாயின் பண்றேன்னு சொன்னாரு. ஜஸ்ட் செக் வித் him again. ஓகேண்ணா ஷோர்.
ஓகே. அபிஷேக் வந்து ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இது வரைக்கும் என்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம் நோட்டீஸ்ல வந்து இவங்க ஆல்வின் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்காரு. ஸோ அதான் இப்போ லாகின் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஹில் ஜஸ்ட் கிவ் ஹிம் 1-2 மினிட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் இது வரைக்கும் நடந்த ரீகேப்ல என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா தெளிவா? அபிஷேக் சார் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ இல்ல சார், அபிஷேக் அண்ணன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ சொல்ல வேண்டாம். யார் ரெடியா இருக்கா சொல்றதுக்கு? நான் சொல்லட்டுமாண்ணா? பிரவீன். பிரவீனா. பிரவீனாமா, ஓகே. அபிஷேக் நான் வந்ததும் நீங்க சொல்லுங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆல்வின் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ்க்கு தான் டெய்லி இன்டர்னுக்கு வந்துட்டு இருக்காரு, ஓகேவா? ஓகே நீங்க எல்லாம் ஓகேண்ணா. காலேஜ் போறீங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வரணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வரலாம் இன்டர்னா அங்க. இன்டர்ன் ஆனா எப்படி நான் வர்றது? பிரவீனா, இப்போ ஹி வாண்டட் டு லேர்ன், ஓகேவா? ஸோ எங்கேயோ போய் ஃபீஸ் கட்டி போய் படிக்கிறதுக்கு பதிலாக இஸ் கம்மிங் தேர் அண்ட் லேர்னிங் எல்லாமே, ஓகேவா? ஸோ அவருக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க ஆஃபீஸ்ல. ஓகே, தேங்க்ஸ். வெல்கம். ஆல்வின், உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ஆல்வின் இந்த ஆஃபீஸ்? சூப்பரா சார் இருக்கு. இல்லைங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். எல்லாத்துக்கும் புரியுது சார். சார் ரொம்ப படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து அங்க போய் லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சார். அதனால நம்ம அங்க போய் லேர்ன் பண்ணிக்கிட்டா தான் வந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கறதுக்குலாம் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்வின் சொல்லி முடிச்சிட்டீங்களா? ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி டப்புன்னு கட்டான மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நெட்வொர்க் ட்ராப் நினைச்சேன் எனக்கு. இல்லை சார், இல்லை சார். ஓகே. நந்தினி. நந்தினி ஸ்டூடெண்டா நம்மளுக்கு அருண்? ஆமாண்ணா, ஆக்சுவலா ஒரு 4 மெம்பர்ஸ் கிட்ட நியூவா ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. நான் ரெக்கார்ட் செஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு பார்க்க சொல்லிட்டேன் அவங்கள. ஓகே. ஸோ இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ல வந்து சிவபிரகாஷ் இருக்காங்க. இல்ல, சிவபிரகாஷ் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்காங்க. சண்முகம், நந்தினி, அக்ஷயா, இவங்க தான் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சரஸ்வதிண்ணா. சரஸ்வதி அக்கா இல்லையா அது? சரஸ்வதி. நானும் சரஸ்வதி அக்கா. அவன் சரஸ்வதி அக்கா தான் நினைச்சேன். நந்தினி, தப்பா எடுத்துக்காதீங்க. அருண் ஆபீஸ்ல எங்க திரும்பினாலும் ஒரு 2 நந்தினி 3 நந்தினி இருக்காங்க. ஓகே ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்ல கூப்பிட்டா 3 நந்தினி இருக்காங்க. ஓ. டிசைன் டீமுக்கு போனா 2 நந்தினி இருக்காங்க. எங்களுக்கா யாருங்க அந்த நந்தினி? பட் ஸ்பெல்லிங் எல்லாமே வேற வேற இருக்கு. ஓ. நன்றி. சிவபிரகாஷ் இப்ப புதுசா ஜாயின் பண்ணது வந்து அக்ஷயா, அக்ஷயா. சரஸ்வதி. ஓகே. இப்ப 13 பேர் இருக்காங்களா உள்ள? ஹேம்லதா, ஓ, ஆல்வின், இப்போ அக்ஷயா, தரணி, கோகுல், இப்ராஹிம், கவினா, மிஸ் ராஜலட்சுமி நேம். ராஜலட்சுமி நேம் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஐ திங்க் சரஸ்வதி, நந்தினி, 2 பேர் அண்ட் சிவபிரகாஷ். ஓகே. குரூப்ல எல்லாரோட நேம் ஆட் ஆயிடுச்சான்னு மட்டும் பாத்துக்கோங்க அட்டெண்டன்ஸ்க்கு. ஓகே. ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா எனக்கு இந்த 4th செம் எண்ட்ல வந்து ஒரு இன்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்க இதுல பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம் வாங்க. சரி. வேற கேட்க வந்தீங்க? இல்ல இன்னும் ஏதாவது டவுட்னா தாராளமா. ஆனா இப்போ ஒருத்தர் ஜாயின் பண்ண போறாருல, அவருக்கே வந்து இன்னைக்கு அவர் தான் செஷன் எடுக்க போறாருன்றது வந்து ஒரு 2 மணிக்கு தான் தெரியும்.
ஸோ அவர் இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் தவறுதலாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை விட கம்மியாக ஏதாவது சொன்னாருன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இல்லை நிறைய ஃபாஸ்ட்டாக போறாருனால அதையும் மன்னிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. அவர் இது பண்ணியிருப்பாரு, அவர் பார்த்துக்குவாரு. ஓகேவா? ஓகேண்ணா. ஆஹா, நான் நான் நேத்தோட லிங்கை கொடுத்துட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு என்கிட்ட. நேத்து லிங்கை கொடுத்து உள்ள வர சொன்னா எப்படி வருவேன்றாரு. ஓகே. நான் ஆனா இந்த லிங்க் ஷேர் பண்ணிருக்கீங்களா? இல்ல குரூப்ல அனுப்பிட்டேன் அவருக்கு அனுப்பிட்டேன். ஓகே. இன்னும் ஜாயின் பண்ணலையான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாரு நேத்து லிங்க்னு. ஓகே. ஓகே, அபிஷேக் வந்துட்டாரு. ஸோ அபிஷேக் அண்ணா இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ சொன்ன மாதிரி தான் அபிஷேக் அண்ணா வந்து என் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் வெரி டேலண்டட் பர்சன் அவர். ஸோ அவரோட பேஷன் வேற. ஸோ பேஷன் பற்றி ட்ராவல் பண்ணும்போது ஃபியூச்சரில் அதை பற்றி ஷேர் பண்ணுவார் அவர். ஸோ ஒரு சிங்கிள் பர்சனாக இருந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபுல்லாக எடுத்து இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்காருன்றது சின்ன விஷயம் கிடையாது. ஸோ சீனியர் டெவலப்பர்ஸ் இருக்க 8 years எக்ஸ்பீரியன்ஸ் 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டெவலப்பர்ஸ்மே அபிஷேக் மாதிரி ஒருத்தன் இருந்தால் இன்னொரு அபிஷேக் கிடைச்சா இன்னும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஷார்ட் டைம்ல நேம் எடுத்த ஒரு பர்சன் தான் அபிஷேக். ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் ஸோ பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து மோகனா கையிலனா அசஸ் பண்றதுக்கு அபிஷேக் உள்ள கொண்டு வந்திருக்கோம் நம்ம. அண்ட் அபிஷேக், உங்களை பத்தி நான் சொல்லிட்டேன். இதை தவிர நீங்க ஏதாவது சொல்லணும் உங்களை பத்தினா நீங்க அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் எல்லார்கிட்டயும் ஷார்ட்டா ஒரு 10 seconds 20 seconds அவங்க என்ன படிச்சிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்கன்ற ஒரு இன்ட்ரோ வேணும்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு we can go into the session directly. ஓகே சார். ஓகே சார். Thank you, Abhishek. It's all yours. ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தீங்க எல்லாரும்? கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் லாஸ்ட் கிளாஸ் மெத்தட்ஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா ஜாவால. மெத்தட்ஸ் வேறு பார்த்தீங்களா? எஸ். வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆப்ரேட்டர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் நடத்திருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்து மெத்தட்ஸ் நடத்தினாங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து லூப் கான்செப்ட் பார்க்கலாமா? லூப்ஸ் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்கும்? அபிஷேக், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி டு இன்டரப்ட். ஸோ கேமரா ஆன் பண்ணிடுறீங்களா பிள்ளைங்களா எல்லாரும்? இல்லை ஆன் பண்ண முடிஞ்சா தான் பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பிகாஸ் ஜஸ்ட் வி வாண்ட் டு நோ யார் அட்டென்டிவாக இருக்காங்கன்னு. இல்லைன்னா செஷன் நடக்கும்போது நடுவில் வந்து அபிஷேக் அண்ணா வந்து யாரையா ஒருத்தர் கேமரா ஆன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கேமரா ஆன் பண்ணுங்க. ஏன்னா யூ ஷுட் சி லைக் நீங்கள் அட்டென்டிவாக இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான். த்ரூ த செஷன் ஆனில் வைக்கலனாலும் அவர் நேம் கால் பண்ணும்போது நீங்கள் ஆனில் வைக்கிறதுனா வைங்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் டு மானிட்டர் லைக் நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே அபிஷேக், the mic is all yours. Sorry to interrupt. ஓகே சார். ஓகே சார். ஆனால் இன்ட்ரோவே வேணாம்ல, டேரெக்டா செஷன் உள்ளே போயிடலாம். யார் எதுவும் ஓகே சொல்லி சார். யாரை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்ல. ஆ. இல்லை அவங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரல. ஓகே சார். ஓகே சார். ஸோ பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷர்ஸும் ஐ மீன் நியூவாக ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க, பழைய கிளாஸ் கேட்டிருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். ஸோ சார் எல்லாரும் ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? Yes, sir. So, good afternoon, sir. So, I am Pravina. I am pursuing second year BSCS. ஓகே ஓகே. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். I'm currently pursuing BE Electronics and Communication in King's Engineering College in final year. ஓகே.
Good afternoon, sir. I'm ஆ Nandini, currently pursuing CSE second year. ஓகே. And not this is Gokul, currently a final student in EC department. ஓகே சார். அப்படியே ஃபாஸ்ட்டாக எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஓகே. Good afternoon, Anna. I'm Saraswati. I'm currently pursuing second year BTech AADS now. ஓகே. Hi Anna, good afternoon. I'm Akshaya. I'm currently pursuing second year BCA. ஓகே. Hi, Anna. I'm Mohammed Ibrahim. I am currently pursuing BE Computer Science second year. ஓகே. Hi Anna, I'm Sri Kitana Devi. I'm currently pursuing BE second year CSE. ஓகே. ஓகே. Hi Anna, I'm Hemalata. I'm currently pursuing BSc Computer Science final year now. Hi Anna, I'm Dharan, currently pursuing third year BSc. ஓகே. ஓகே. Hi Anna, I'm Rajalakshmi. I'm currently pursuing third year BE Computer Science now. ஹலோ, திஸ் இஸ் ஆல்வின். நான் உங்க கூட ஒர்க் பண்றேன். ஓகே. ஓகே. ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போயிடலாமா? எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துருக்கீங்களா? கேக்குதா? கேக்குது. எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துட்டீங்களா? செஷனுக்குள்ள போலாமா? போலாம். சொல்லுங்க போலாமா? சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்லலையே அவங்க. சண்முகா சொல்லணும் இன்ட்ரோ. ஓகே. ஓகே, சொல்லுங்க. ஹாய் அண்ணா, திஸ் இஸ் சண்முகா, தேர்ட் இயர் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே. ஓகே. ஹாய் கைஸ், லாஸ்ட் கிளாஸ் எதுவும் டாஸ்க் எதுவும் கொடுத்தாங்களா? என் வாய்ஸ் கேக்குதா? இல்ல நான் டாஸ்க் எது கொடுக்கல. இன்னைக்கு ஓகே. வந்து ஓகே. நார்மலா பாத்தீங்கன்னா இங்க வந்து டவுட் செக்ஷன் வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஓகே. 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 சரி, அதான் ஓகே. இன்னைக்கு கேன்சல். சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு நான் வந்து நம்ம லூப்ஸ் பார்க்கலாம். எல்லா லாங்குவேஜ்லயும் லூப் கான்செப்ட் வந்து பேசிக் தான். லூப் கான்செப்ட் வச்சு தான் நீங்க பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்றது. ஏன்னா நீங்க ஒரு டைமும் ப்ரோக்ராம் கோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அதனால லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நிறைய மெத்தட்ஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். டுடே we teach about loop concept. Okay. Wait a second, screen share பண்ணுங்க. Hi guys, screen தெரியுதா? Visible now screen? Yes sir. தெரியுதுண்ணா. Okay. Today we start about loop concept. Okay. There are 3 types of loops: for loop, while loop, do while loop. Guys, 3 types of loops இருக்கு. For loop and அபிஷேக், பெயிண்ட் தான் விசிபிளா இருக்கு, வேர்ட் டாக்குமெண்ட் விசிபிளா இல்ல. ஓகே சார். Guys, today we start about for loop, while loop, do while. 3 types of loop இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்றது அப்படியே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா,
வேற guys wait a second, நான் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று சாரி கைஸ். சார் ஸ்க்ரீன் ஷேர் ஆப்ஷன் எனக்கு அவைலபிள், கொஞ்சம் கொடுக்க முடியுமா சார்? இப்போ நான் செக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். Yeah. ஓகே கைஸ், டுடே we are start about loop. நோட் பண்ணிக்கோங்க அப்படியே சைட் பை சைடு. லூப்ஸ்ல வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் லூப் இருக்கு. ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் do while. இந்த மூணு லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம லூப் ஃபங்க்ஷன் வந்து ட்ரை பண்ண போறோம். ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஃபார் லூப் இஸ் பி யூஸ் டு when you know how many times you want to repeat to your block code. நீங்க எத்தனை டைம் வந்து உங்க பிளாக் கோடை ரிப்பீட் பண்றீங்களோ அதுக்காக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அண்ணா ஒரே ஒரு டவுட்ண்ணா. சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா இப்போ லூப் கான்செப்ட் குள்ள நம்ம எதுக்காக போறோம்ண்ணா அதை சொல்லுங்கண்ணா. லூப் கான்செப்ட் எதுக்குன்னா, ஒரு கோடை எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனை ரிப்பீட் பண்ற மாதிரி 100 டைம்ஸ் ஆஃப் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து 100 டைம்ஸ் அதை கால் பண்ண முடியாதுல்ல. லூப் ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னா உங்க 100 டைம்ஸ் ஆஃப் கோட ஒரே ஒரு ஃபங்க்ஷன் ரிப்பீட்டா அது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு செக் பண்ணும். நீங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபை ஐடியா. ஓகேவா? ஹலோ. எஸ் எஸ் அண்ணா. ஓகே ஓகே. ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, நோட் பண்ணிக்கோங்க அப்படி நான் டைப் பண்றேன். ஃபார் லூப் இஸ் ஓகே. இதான் டெஃபினிஷன். நான் இப்போ ஒரு சின்டாக்ஸ் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா?
ஓகே கைஸ், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் லூப் என்ன பண்றோம்னா லெட் 0 ஐ வந்து 0 டிக்ளேர் பண்றோம். இப்போ வந்து ஐ வந்து 0 டிக்ளேர் பண்றோம். ஐ லெஸ் தென் ஆர் 5 அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். இப்போ வந்து ஐ 0 டிக்ளேர் பண்ணிட்டு ஐயோட 5 லெஸ் தென் வர 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 இந்த கோடை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு போறோம். இது வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றோம். ஐ லெட் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்றோம். டிக்ளேர் பண்ணிட்டு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு செக் பண்ணும். இப்போ ஐ வந்து 0 டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0. ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணும். எஸ், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். அப்போ 0ன்னு பிரிண்ட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் செக் பண்ணும். இங்க வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஐ வந்து 0ன்னு இருக்கு. இப்போ இங்க பிளஸ் ஐ பிளஸ் பிளஸ் பிளஸ்னா இங்க வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். அப்போ இங்க வந்து ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஐ வந்து 1ன்னு வரும். அப்போ 1 வந்து லெஸ் தென் ஆர் 5. எஸ், 1 வந்து லெஸ் தென் ஆர் 5 தான். அப்போ இங்க 1 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து 1ஓட இன்னொரு 1 பிளஸ் பண்ணும். ஐ வந்து 1 இங்க இருக்கு. புரியுதா இல்ல? ஹாய் கைஸ், எதுவும் புரியுதா இல்ல டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியுதுண்ணா. ஓகே ஓகே, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் எடுக்கிறது. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இங்க ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். இப்போ ஐயோட வேல்யூ 1ஓட பிளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா 2 அவுட்புட் வந்து 2ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். 3 வந்து 5ஓட கிரேட்டர் தென் 4 கிரேட்டர் தென் 5 சாரி செக் பண்ணுவோம். எஸ், 3 வந்து கிரேட்டர் தென் 5 தான். அவுட்புட் வந்து 3ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐயோட பிளஸ் பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 4. ஐயோட வேல்யூ வந்து இங்க 4 மாறிடும். 4 வந்து 5ஓட டிக்ரிமெண்டா லெஸ் தென் அப்படின்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு எஸ், 5ஓட லெஸ் தென் தான் 4. அடுத்து வந்து ஐ வந்து 1 பிரிண்ட் பண்ணும் எக்ஸ்ட்ரா. இப்போ ஐயோட வேல்யூ 5. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஐ வந்து 5 இருக்கு. 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்ல. ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். இல்ல, அப்போ இந்த லூப் வந்து இங்கேயே ஸ்டாப் ஆயிடும். கைஸ் புரியுதா? எஸ் சார்ண்ணா. இப்போ ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எதுவும் ஐடியா இருக்கா? யாருக்கும் பேசிக் ஐடியா எதுவும்? நம்ம கொடுத்திருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரையும் அது செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். எஸ் 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 குட் குட். இப்போ நீங்க வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்க. நீங்க இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த வேல்யூவோட இது கிரேட்டர் தானா லெஸ் தானா ஃபங்க்ஷன் கோட் எழுதுறீங்க. இப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரை இந்த கோட் லூப்பா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா உங்க லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். இதுதான் லூப் யூஸ் பண்றோம். இப்போ லூப் எதுக்கு யூஸ் பண்றோம்னா காமனா நீங்க ஒரு கோடை 1000 ஒரு 100 டைம்ஸ் கோட் பண்றீங்கன்னா உங்களால கோட் பண்ண முடியும். 1000 டைம்ஸ் கோட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். லேக் டைம்ஸ் ஒரு கோடை பண்ணும்போது நீங்க கண்டினியூஸா உட்காந்து கோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் லூப் கான்செப்ட் வந்தது. ஒன்ஸ் நீங்க ஒரு கோடை டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அது லூப் நீங்க உங்க கண்டிஷன் வந்து ட்ரூவா வர அந்த ஃபங்க்ஷன் வந்து லூப் மூல ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. இப்போ டாஸ்க் பண்றீங்களா? ஃபார் லூப்ல வந்து எனக்கு அவுட்புட் வந்து 8 வேணும். எனக்கு யார் பிரிண்ட் பண்ணி காட்டுறீங்க? गाइस எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றீங்களா? ஹலோ 8 வரைக்கும் வேணுமாண்ணா? ஆமா ஆமா. அண்ணா அப்ப அந்த ஐ கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அங்க 8 கொடுத்தா ஹலோ கேளுங்க. ஹலோ இப்போ வந்து அந்த ஐ லெஸ் தென் 5 இருக்க இடத்துல 8 போட்டா 8 9 போட்டா கிடைக்கும். எஸ் 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 கரெக்ட். ட்ரை பண்ணுங்க. கோட் வந்து எப்பவுமே நீங்க வந்து எப்போ நீங்க கோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்க கோடிங் நாலேஜ் வரும். ஜஸ்ட் நீங்க யூடியூப் வீடியோஸ் என்ன வேணா லிசன் பண்ணலாம். லிசன் பண்ற வரை கோடிங் இம்ப்ரூவ் ஆகும். கோட் ட்ரை பண்ணுங்க, தப்பானாலும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அவுட்புட் சொல்லுங்க பார்ப்போம். என்ன சாஃப்ட்வேர்னா? விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுங்க. விஎஸ் கோட் யூஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் ஜாவா இது நோட்பேட்ல யூஸ் பண்ணலாம். ஃபைல் வந்து ஜேஎஸ் ஃபைல் சேவ் பண்ணுங்க, கன்சோல்ல போடுங்க. ப்ரோ உங்களுக்கு இன்னும் செட்டப் என்ன சொல்லல ப்ரோ.
ஓகே 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 வரேன். வெயிட் அபிஷேக் பண்ணுங்க நான் அபிஷேக் சார் இன்னும் சொல்லு. இவங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இதுல பண்ணல. இப்போதைக்கு தியரிட்டிக்கலா தான் போயிட்டு இருக்காங்க. இன்னும் ப்ராக்டிக்கலா ஸ்டார்ட் பண்ணல எதையும். ஓகேவா? ஓகே சார் ஓகே சார். ஸோ இப்போ நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அது பண்ண முடியாது. ஸோ தியரிட்டிக்கலாவே நீங்க கொண்டு போயிருங்க. ஸோ மேபி நோட் பேட்ல அவங்க போட்டு இங்க உங்களுக்கு இங்க சப்மிட் வேணா பண்ணட்டும். அவங்க மீட்டிங் ஓகே நோட்ஸ்ல சார் போட்டு ஓகே சார். வாட்ஸ்அப் குரூப்ல போடட்டும். நீங்க செஷன் பண்ணும்போதே பண்ணாலும் பண்ணுங்க, இல்ல செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க தரணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அதை கேளுங்க, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே சார் ஓகே சார். ஓகே டன். தேங்க்யூ அபிஷேக். ஓகே சார். சரி ஓகே சரி ஓகே கைஸ், நான் கிளாஸ் முடியும் போது சொல்றேன் நான் எப்படி இந்த கோடு வந்து அவுட்புட் செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒயில் லூப் போவோம். ஃபார் லூப்ல எதுவும் டவுட் இருக்கா இருக்கும்? இல்லண்ணா ஹலோ நோண்ணா. கிளியரா இருக்கு. எல்லாரும் சாட்ல டைப் பண்ணுங்க. எஸ் நோன்னு எல்லாருமே டைப் பண்ணுங்க. 13 பேர் இருக்கீங்க. 13 பேரோட ஆன்சரும் போடுங்க. புரியலன்னு கேளுங்க. ஒரு 4 பேருக்கு புரிஞ்சிருக்கு, மீதி 9 பேருக்கு புரியலன்னா மறுபடியும் இதை சொல்லலாம். நோ டவுட்ஸ். ஓகே கிரேட், நைஸ். பரவாயில்ல, இப்ப சொன்னா டக்கு டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? 11 பேர் சொல்லியிருக்காங்க, இன்னும் 2 பேர் சொல்லணும். Ajay, okay. So one more. Kirtana Devi. So Kirtana Devi உங்களோட இன்னும் ஆன்சர் வரல. Or I think she is not attentive. Okay, Abhishek, you can continue, Abhishek. ஓகே சார். while loop வந்து எப்படி சொல்றேன்னா, the while loop runs along as a condition is true. It is useful when you don't know how exactly many iteration you use. நீங்க வந்து while loop யூஸ் பண்ணீங்கன்னா சில கண்டிஷன்ல வந்து எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக தான் while loop யூஸ் பண்றீங்க. When we try about one example, let I equal to 0. ஆல் த லூப் ஆர் சேம். எல்லா லூப்பும் சேம் தான். ஒன்ஸ் வந்து நீங்க ஒரு லூப் வந்து தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா எல்லா லூப்பும் சேமா தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு லூப்ல வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து லாஸ்டா இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த லூப்ஸ் ஆர் சேம். எனக்கு வந்து ஐடியா இருக்கா இதை பார்க்கும்போது? ஹை கைஸ், எஸ்னா இப்போ லெட் I ஈக்குவல் டு 0னா வைல் I வந்து 5 விட லெஸ்ஸர் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபார் லூப்புக்கும் ஒய் லூப்புக்கும்
அது ஒரு டைமும் லூப் ஆகி செக் பண்ணும் நான் இந்த கண்டிஷனை. ஓகே ஓகே இது வந்து ஆஹ், ஒரே டைமா இப்போ ஐ வந்து 0 அப்படின்றது இனிஷியல் வேல்யூ, ஓகே ஐஸ் ஈக்குவல் டு 4, அதாவது லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அப்போ 4 வரையும் இது கண்டினியூஸா பிரிண்ட் ஆகும். பட் ஆனா ஃபார் லூப் வந்து ஒரு டைமும் உள்ள கண்டிஷன் செக் பண்ணும்ல நம்ம. ஓகே ஓகே லிட்டரலி கரெக்ட். ஓகே இப்படிதான். இப்போ வந்து அந்த ஃபார் லூப் எப்படி செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டோம். தென் ஐ வந்து 5 குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணு. அப்படி 5 குள்ள இல்லைன்னா அதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்க ஃபார் லூப்ல போட்டுரும். அப்படி போட்டுருந்தோம். இப்போ ஒயில் லூப் எப்படின்னா கண்டிஷன் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம். லெட் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் 2 ஹவர் வரை அவுட்புட் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து ஐ ஈக்குவல் டு 0, எஸ் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அப்போ அவுட்புட் வந்து 0. தென் அதோட அவுட்புட் பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த 0வோட பிளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இங்க ஐயோட வேல்யூ வந்து 1 மாறும். 1 மாறுச்சுன்னா ஐ 1 ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். எஸ் 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். அப்போ இங்க 1 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இங்க 1 வந்து பிளஸ் இன்க்ரிமெண்ட், இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஐயோட வேல்யூ வந்து அவுட்புட் வந்து 2ன்னு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க ஐ வந்து 2ன்னு டிக்ளேர் ஆயிடும். இப்போ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, எஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். அப்போ 2ன்னு இங்கே கன்சோல் போட்டால் தான் அவுட்புட் வரும். இப்போ கன்சோல்ல 2ன்னு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் தான் அவுட்புட் அந்த 2வோட பிளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இங்கே லெட் ஐ ஈக்குவல் டு 0, ஐ ஈக்குவல் டு 3ன்னு டிக்ளேர் பண்ணிடும். இது வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுன்னு சொல்லுவாங்க. லெட்ன்றது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றது. இப்போ ஐ ஈக்குவல் டு 3 டிக்ளேர் பண்ணிட்டோம். ஒயில் லூப்ல வந்து ஐ 3 ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். எஸ் 3 ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். அப்போ கன்சோல்ல 3ன்னு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த 3யோட பிளஸ் 1 ஆட் பண்ணு அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் பண்றது. இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணதும் 3 வந்து 4ன்னு மாறிடும். ஐயோட வேல்யூ வந்து இப்போ 4, இங்க 4ன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஐ 4 ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, எஸ் அப்போ 4 இங்க பிரிண்ட் பண்ணும் கன்சோல்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 4ஓட பிளஸ் 1 ஆட் பண்ணும். அப்போ இப்போ இங்க வேரியபிள் வந்து 5ன்னு டிக்ளேர் பண்ணிடுவோம். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்ல, அப்போ இங்கே லூப் ஸ்டாப் ஆயிடும். ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப் என்ன டிஃபரன்ஸ்னா ஃபார் லூப் வந்து ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட், ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணும் போதே இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஒயில் லூப் என்ன பண்ணுதுன்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணிட்டு அதோட அவுட்புட் ஷோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போகுது. கைஸ் புரியுதா? இல்ல யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? ஆனா திருப்பி அதை சொல்லுங்க. கண்டிஷன் செக் பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபார் லூப் பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணும். இது வந்து இந்த வேல்யூ ட்ரூவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும். இங்க ஒயில் லூப்ல என்ன பண்ணுதுன்னா டைரக்டா ஒரு கண்டிஷன் ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு அதோட அவுட்புட் பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஐ 0னா 0 லெஸ் தென் 5, 0 தான், எஸ் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூவா மாறுது. ட்ரூன்னு வரும்போது அதோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் தான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போகுது. ஓகேவா? புரியுதா? புரியுதுண்ணா. இதுதான் ஒயில் லூப். லூப் கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேசிக்கா எல்லாமே ஒரே மாதிரி தான், சேமா தான் இருக்கும். உங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க லூப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயில் லூப்ல வேற எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டாஸ்க் எதுவும்? ஃபார் லூப்ல வந்து 8 வரை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இதுல வந்து மேபி 15 வரை எனக்கு கிளாஸ் முடியும் போது ஃபார் லூப்ல 8 வரை பிரிண்ட் பண்ணி காட்டணும். ஒயில்ல வந்து 15 வரை பிரிண்ட் பண்ணி காட்டணும். எனக்கு பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு அவுட்புட் ஷோ பண்றீங்க. ஓகேவா? ஓகேண்ணா. புரியுதா காய்? ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம டூ ஒயில் பார்க்க போறோம். நோட் பண்ணிட்டீங்களா அதை? காய்ஸ் இதை நோட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆனா இந்த ஃபாலிங் வைல் வந்து இப்போ நீ சொன்ன டாஸ்க் போட்டு குரூப்ல அனுப்பிச்சிடணுமா? குரூப்ல சென்ட் பண்ணுங்க. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? இல்லண்ணா. ஓகே ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் டூ வைல் பார்க்கலாம். ஓகே, do while வந்து do while is similar to the while loop and for loop. The code inside the loop will be run at least once because if the condition is checked after the code is executed. Do while என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட் பண்ணணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், கோ த்ரூ பண்ணிக்கோங்க அப்படியே. கைஸ், இப்போ வந்து லெட் ஐ ஈக்குவல் டு 0 டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ do while என்ன பண்ணணும்னா ஐயை 0ன்னு பிரிண்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடும் ஐ ஈக்குவல் டு 0. தென் நெக்ஸ்ட் டைரக்டா அவுட்டர் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிடும். அவுட்டர் த லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இந்த ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணணும். do while எப்பயுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு டைரக்டா கண்டிஷன் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஐ ஈக்குவல் டு 0, 5 less than or equal to 0வா? எஸ், அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து 0 பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ வந்து இந்த இன்டு த லூப் கண்டிஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் ஆகி ஐ வந்து 1ன்னு பிரிண்ட் பண்ணிருப்போம். இங்கே பிரிண்ட் ஆகிட்டு இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஐ ஈக்குவல் டு 1ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். டிக்ளேர் பண்ணிட்டு ஐ 1 ஈக்குவல் டு ஐ, இங்கே ஐயோட வேல்யூ வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணுவோம். எஸ், கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ இங்கே 1ன்னு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 1ஓட 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். 1 + 1 ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே கண்டிஷன் ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவோம். கைஸ், இங்க ஏதோ புரியுதா? ஏதோ டவுட்ஸ் இருக்கா? இப்போ வந்து do while வந்து இந்த ரெண்டு லூப்போட டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் டைரக்டா கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ அவுட்டர் த கண்டிஷன் வந்து இங்கே எக்ஸாம்பிள் ஐ 0ன்னு இருக்கு. ஐ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். செக் பண்ணிட்டு டைரக்டா பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ நம்ம ரெண்டு லூப்லையும் என்ன பண்ணிருப்போம், கண்டிஷன் செக் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தென் அவுட்புட் ஷோ பண்ணும். இந்த do while வந்து டைரக்டா கண்டிஷன் தான் செக் பண்ணும். புரியுதா கைஸ்? ஹலோ, புரியுதுண்ணா. ஓகே, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. இப்போ do while வந்து டைரக்டா கண்டிஷன் செக் பண்ணிட்டு தென் வில் பி இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் வில் பி எக்ஸிக்யூட்டட். இங்க வந்து இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2 இருக்குன்னா 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணுவோம். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் பண்ணிடுவோம். console.log ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் இந்த ஆபரேஷனுக்குள்ள போகும். ஐயோட வேல்யூ 2 இருக்கா, 2ஓட +1 என்ன 3. இப்போ இங்க 3ன்னு டிக்ளேர் ஆகும். 3 டிக்ளேர் ஆகிட்டு டைரக்டா கண்டிஷன் செக் பண்ண வரும். 3 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எஸ் 3 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து 3 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர் 3 + 1 வந்து ஈக்குவல் டு 4ன்னு வேல்யூ டிக்ளேர் ஆயிடும். 4 டிக்ளேர் ஆகிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஐ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 எஸ் 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 தான். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ இந்த லூப் வந்து உள்ள இன்க்ரிமெண்ட் ஆபரேட்டர்ல போயிட்டு 4ன்ற வேல்யூ வந்து 5ன்னு ஆட் ஆகும். ஆட் ஆகிட்டு லெட் ஐ ஈக்குவல் டு 5. இப்போ இங்க செக் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்ல, இந்த கண்டிஷன் வந்து இங்க ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த லூப் இங்கே ஸ்டாப் ஆயிடும். இப்போ
இதுதான் டூ ஒயிலோட ஃபங்க்ஷன். இப்போ எதுவும் புரியுதா கைஸ்? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ். சொல்லுங்கப்பா. அபிஷேக், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க வந்து லெஸ் தென் 5 தான் கொடுத்துறீங்களா, இல்ல லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுத்தா இங்க 5 இன்க்ளூட் ஆகும் தானே? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா பிளஸ் 5 இன்க்ளூட் ஆகும். 0 to 5 வரை மேட்ச் பண்ணி பார்ப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? இல்ல இல்ல, இன்னும் ஆப்ரேட்டர்ஸ் போகலையா? இன்னும் போல நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. மேபி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் ஆப்ரேட்டர்ஸ் கோ த்ரூ பண்றேன். ஏன்னா ஆப்ரேட்டர்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து இப்போ நீங்க ஒரு நேம் வந்து இங்கிலீஷ்ல எழுதணும்னா எப்படி உங்களுக்கு எது உங்களுக்கு தேவை அதிகமா சொல்லுங்க. இது ஒரு சிம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றீங்க, இப்போதான் நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்றீங்க, ஒரு நேம் வந்து நீங்க எழுதணும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அது மாதிரிதான் இங்க வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து கோடிங்ல வந்து நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும்னா ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆப்ரேட்டர், ஆறு, நாட்டு, சம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோத்ரூ பண்றேன். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அண்டு, ஆறு, நாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டு எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் கோத்ரூ பண்றேன். உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கோடு வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நீங்க ஜஸ்ட் ஒரு இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண மாதிரி தான். ஆப்ரேட்டர்ஸ் புரிஞ்சதுன்னா இது அல்லது இது, இந்த கண்டிஷனை இந்த கண்டிஷனை செக் பண்ணு, ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா அல்லது இதை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா, எனக்கு டாபிக்ஸ் என்ன கவர் பண்ணாங்கன்னு தெரியல, அதனால நான் ஒரு டாபிக் எடுத்து நீங்க கோத்ரூ பண்ணேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் மேபி நான் கண்டினியூ பண்ணேன்னா ஒரு ஆர்டரா வரும்பா கைஸ். எதுவும் டவுட்ஸ் இருக்கா அன்னைக்கு? ஹலோ. இப்போ ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் 3 பார்த்துருக்கோம். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? யாரும் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறீங்களா? எதுவும் ஐடியா இருக்கா? கைஸ், நான் வேணா ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். ஃபார் லூப்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். யாராவது பண்ண முடியுமான்னு பாக்குறீங்களா? ஓகே 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 ஓகே. இப்போ ஃபார் லூப் வச்சு இதை பிரிண்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு இது கொஞ்சம் அவுட்புட் கொடுக்க முடிஞ்சா பாருங்க. கலர்ஸ் ஈக்குவல் டு கைஸ், எனக்கு இந்த கலரோட லென்த்தை பிரிண்ட் பண்ணணும். எனக்கு அவுட்புட் எப்படி வேணும்னா ரெட்டு, ப்ளூ, கிரீன், எல்லோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு சிம்பிள், ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்க எனக்கு இந்த அரேவோட வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். இப்போ ரெட்டு வந்து 0, ரெட்டு வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. ப்ளூ வந்து 1th இண்டெக்ஸ்ல இருக்கு. கிரீன் வந்து 2th இண்டெக்ஸ்ல இருக்கு. எல்லோ வந்து 3rd இண்டெக்ஸ்ல இருக்கு. இப்போ எனக்கு நீங்க வந்து கிரீன் வரை பிரிண்ட் பண்ணி காட்டணும். இது எப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கா? இருக்கும். இது வந்து 0 இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ரெட் வந்து 0, ப்ளூ வந்து 1, கிரீன் வந்து 2, எல்லோ வந்து 3. இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3. இப்போ எனக்கு வந்து கிரீன் வரை பிரிண்ட் பண்ணி காட்டணும். யாருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இதை ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணலாம். I less than yellow போடணும்னா
இல்ல கொஞ்சம் கண்டிஷன் சொல்ல 2 வரைக்கும் போட்டுக்கலாமா? I I less is than lesser than or is equal to 2 2. போடலாம்ண்ணா. இல்ல பசங்களா, நான் இது வந்து உங்க சைடு சப்போர்ட்டுக்கு வரேன். அபிஷேக், நீங்க சொல்லி தரும்போது 0 1 2 3ங்கிறீங்க. ஆல்பபெட்டை சொல்லி கொடுத்துட்டு சென்டென்ஸ் எழுத சொன்னா எப்படி? இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு விட்டீங்கன்னா அடுத்த லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. சரி ஓகே சார், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சார். நீங்க ஐனா போட்டீங்க, இண்டெக்ஸ் என்னன்னு சொல்லணும். எவ்வளவு இருக்கு இதுல? ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஹலோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் தரேன். நெக்ஸ்ட் நான் ஒரு டாஸ்க்கும் தரேன். நெக்ஸ்ட் வீக் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தரேன், ஓகேவா? ஹலோ கைஸ், கேக்குதா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. கலர் லென்த் ஐ லெஸ் தென் அப்படி யா பண்ணா யா 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 யார் சொன்னது? அண்ணா அஜய்ண்ணா. இஃப் ஓகே கலர் ஓகே, குட் குட் ஈக்குவல் குட் டு குட். கிரீன்னு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பிரேக் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஓகே, இருங்க நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். போடு. ஹலோ கைஸ், எக்ஸ்பிளைன் பண்ணவா? இப்போ வந்து ஐ Yes, வந்து ma'am. 0, இங்க வந்து 0th இண்டெக்ஸ்ல ரெட் இருக்கு, ஓகேவா? ஹலோ கைஸ், இங்க 0th இண்டெக்ஸ்ல ரெட் இருக்கு. இப்போ கலர்ஸ்னு வந்து கலர்ஸ்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். கலர் டாட் லென்த், இங்க லென்த் வந்து செக் பண்ணும். இதோட லென்த் வந்து 1 2 3 4 4. இண்டெக்ஸ்ன்றது வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0. லென்த் வந்து 1 2 3 4 இப்படி ஸ்டார்ட். லென்த் வந்து எப்பயுமே ஆல்பா நம்பர்ஸ் 1 2 3. ரெட் வந்து 1, ப்ளூ 2, green 3, yellow 4 அப்படின்னு லென்த் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதோட லென்த் வந்து 4. இப்போ i ஈக்குவல் டு 0, 0th இண்டெக்ஸ்ல வந்து ரெட் இருக்கு. அப்போ வந்து ரெட்னு பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். அடுத்து ரெட் வந்து 4ஓட பெருசா அப்படின்னு செக் பண்ணுவோம். ரெட் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, இல்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 தான். அப்போ வந்து ரெட்னு பிரிண்ட் ஆயிடும். இப்போ இங்க 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 1ன்னு இதாயிடும். இங்க 1ஓட இண்டெக்ஸ்ல இருக்கிறது வந்து ப்ளூ வந்து 4ஓட பெருசா அப்படின்னு செக் பண்ணும். இல்ல ப்ளூ வந்து 4ஓட பெருசு இல்லை. அப்போ இது அவுட் 4ன்னு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு 1ஓட 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 2ன்ற இடத்துல வந்து கிரீன் பிரிண்ட் ஆகும். 2ஓட இண்டெக்ஸ் வந்து கிரீன். அப்போ i ஈக்குவல் டு 2 நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு 2 வந்து 4ஓட பெருசா அப்படின்னு செக் பண்ணும். இல்ல 4ஓட பெருசு இல்லை. அப்போ கிரீன் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 2ஓட 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிட்டா இங்க i ஈக்குவல் டு 3ன்னு வந்து டிக்ளேர் ஆயிடும். 3ன்ற இண்டெக்ஸ்ல வந்து என்ன இருக்கு காய்ஸ், கேக்குதா? கேக்குது. இங்க இண்டெக்ஸ் 3ல என்ன இருக்கு சொல்லுங்க? Yellow. இல்ல green. எஸ் yellow. இண்டெக்ஸ் 3ல வந்து yellow இருக்கு. அப்போ இங்க 3 ஈக்குவல் டு இங்க லென்த் வந்து 4, 3 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு செக் பண்ணுவோம். எஸ், அப்போ இது வந்து yellow பிரிண்ட் ஆகும். yellow பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வேரியபிள் வந்து 4ன்னு டிக்ளேர் ஆகும். 3ஓட 1 இன்க்ரிமெண்ட் பண்ணா 4ன்னு ஆட் ஆயிடும். 4 ஆட் ஆகிட்டு லெட் வேரியபிள் ஈக்குவல் டு 4 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இல்ல, அப்போ கண்டிஷன் ஸ்டாப் ஆயிடும். அப்போ இங்க வந்து 4ஓட இந்த கண்டிஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். கைஸ் புரியுதா? 3ஓட இந்த கண்டிஷன் ஸ்டாப் ஆயிடும். இண்டெக்ஸ் வந்து தான் செக் பண்ணும். கைஸ் புரியுதா? இல்ல யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? புரியுதுண்ணா. Clear-ண்ணா. இல்லையே, ஓகே ஓகே உங்க வாய்ஸ்ல சரியா டவுட் ஓகேண்ணா. தெரியுது எனக்கு. 100% கிளியர் எல்லாருக்கும். கிளியர்ண்ணா. ஸோ உள்ள இருக்க Clear. 13 பேரும் கிளியர்னா இது அப்படியே நான் வந்து எனக்கு ஒரு டவுட். ப்ளீஸ் சொல்லுங்க. நான் இப்போ ப்ளூ வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன கொடுக்கும்? ப்ளூ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ
0 இப்போ 1 இதோட இண்டெக்ஸ் வந்து 0ன்னு இருக்கு பார்த்துக்கோங்க. இதோட இண்டெக்ஸ் வந்து 1ன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ லென்த் வந்து 4ன்னு இருக்கா? ஹலோ. எஸ் அண்ணா. இப்போ இதோட லென்த் வந்து 4ன்னு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா லென்த் வந்து 3 லென்த் வந்து 3 கொடுங்க. லென்த்தோட வேல்யூ இப்போ சாரி இங்க அரேல வந்து 3 லென்த் தான் இருக்கு. இப்போ இதோட லென்த் வந்து 3. இப்போ 3 விட இது 3 வர செக் பண்ணும். இப்போ கலர் டாட் லென்த் வந்து இங்க 3 இருக்கணும். இங்க இங்க கலர் டாட் லென்த் வந்து இங்க 3 இருக்கு. இப்போ இண்டெக்ஸ் வந்து 1 0 1 சாரி ஓகே. இப்போ லென்த் 2ன்னு இருக்கு. இங்க இண்டெக்ஸ் வந்து 0 1. இப்போ இங்க லென்த்தோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. 0 வந்து ரெட். இப்போ இங்க கண்டிஷன் உள்ள ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ i ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணுவோம். i வந்து 0 தான். இப்போ இங்க வந்து இதோட லென்த் வந்து 2. 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? எஸ், 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அப்போ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்க 0ன்னு இருக்கு. 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா i வந்து 1ன்னு மாறும். 1ஓட இண்டெக்ஸ் வந்து ப்ளூ. 1 வந்து இங்க ப்ளூ லெட் i ஈக்குவல் டு 1ன்னு வந்து டிக்ளேர் ஆயிடும். 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வா அப்படின்னு செக் பண்ணும். எஸ், 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 தான். இங்க ப்ளூ வந்து பிரிண்ட் ஆயிடும். ஒன் வந்து இங்க சாரி எஸ் ஐ வந்து இங்க 1 டிக்ளேர் ஆயிருக்கு. இதோட லென்த் வந்து 2. லென்த் செக் பண்ணும்போது 1 2 செக் ஆகும். இண்டெக்ஸ் செக் பண்ணும்போது 0 1 செக் ஆகும். இப்போ இதோட லென்த் வந்து 2. 2ஓட 1 வந்து பெருசா அப்படின்னு செக் பண்ணும். இல்ல அப்படிங்கும்போது ப்ளூ பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுன்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். சரி 2 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இப்போ ஐயோட வேல்யூ 2 கிரேட்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு செக் பண்ணும். இல்ல அப்போ இங்க கண்டிஷன் வந்து ப்ளூவோட ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? இப்போ அவங்களோட query என்னன்னா இதை அப்டேட் பண்ணி கேட்குறேன். நீங்க மேல ரெட் ப்ளூ கிரீன் எல்லோ 4 கலர் வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு என்னன்னா கிரீன் எல்லோ வேண்டாம் அப்படின்னா இதுக்கு என்ன கோட் எழுதணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு மீனிங்ல கேட்ட மாதிரி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா சார். இப்போ வந்து கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க சார். நீங்க வந்து 4 வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்க 4 வேல்யூ லூப் பண்ணும்போது இண்டெக்ஸ் நீங்க இப்போ சப்போஸ் ஓகே இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 லென்த் ஈக்குவல் டு 2 ன்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் கீழே ரன் ஆகும். ஆமா சார். லென்த்தும் இண்டெக்ஸும் தான் சார் கொஸ்டினா கொடுப்பாங்க எப்பயுமே. ஆச்சா புரிஞ்சுதா? மேல 12 கலர் இருந்தாலும் இண்டெக்ஸ் அண்ட் லென்த் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அது செக் பண்ணும். இப்போ லென்த் 3 கொண்டு வந்தீங்கன்னா 3ஓட ஸ்டாப் ஆகும். ஓகேண்ணா. ஓகே. லென்த்தோட நம்பர்ஸ் பொறுத்து. ஓகேண்ணா. ஆமா. லென்த்தோட நம்பர்ஸ் பொறுத்து தான் டிக்ளேர் பண்ணும். இங்க நான் லென்த் வந்து 1ன்னு கொடுத்தேன்னா இங்க வந்து ரெட்டோட ஸ்டாப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட லென்த்னு செக் பண்ணும்போது 1 தான். அப்ப இங்க 1ஓட ஸ்டாப் ஆயிடும். புரியுதா? ஓகேண்ணா. ஓகே கிளியர். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? கைஸ் இல்லண்ணா கிளியர்ண்ணா. ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன்மா. நெக்ஸ்ட் செஷன்ல கொண்டு வரீங்களா? ஓகேண்ணா. ஓகே. சோ சேம் கான்செப்ட் தானா? ஆமா சார். நான் ஃபார் லூப்லயே கொடுக்குறேன். ஓகே. ஃபார் வைல் டு வைல் இத வச்சு எதை வச்சு வேணா பண்ணலாம் சார் இந்த கான்செப்ட. புரிஞ்சிருந்ததுன்னா எந்த 3 லூப்பும் சிமிலர் தான். 3 லூப் வச்சு எப்படி வேணா பண்ணலாம். எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.
எல்லாருமே மியூட்ல இருக்கீங்க. புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஹலோ அபிஷேக். சொல்லுங்க. அங்க வந்து நம்ம அந்த ஐல வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்குறோம்ல, ஆமா. அங்க வந்து வேல்யூவும் கொடுக்கலாமா? புரியல. இங்க வந்து I++னா இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் 1 2 3 4ன்னு. ஆமா ஆமா ஆல்வி. அப்ப இங்க வந்து நம்ம அங்க I++ பதிலா அங்க வந்து 3 2 அது மாதிரி கொடுக்கலாமான்னு கேட்க. இல்ல இது அப்படி கொடுக்க கூடாது. இதுதான் சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதான் பேசிக் சின்டாக்ஸ். நீங்க தான் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இப்போ இங்க I ஈக்குவல் 0 டிக்ளேர் பண்றீங்கன்னா இங்க ஐயோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் டிக்ளேர் பண்ணுவீங்க. கோட்ல எழுதும் போது நீங்க டைரக்டா வேல்யூ ஹார்ட் கோட் பண்ண முடியாதுல்ல. இது ஒரு சின்டாக்ஸ். எல்லா லாங்குவேஜ்லயுமே சின்டாக்ஸ் தான் மெயின். அந்த சின்டாக்ஸ் எல்லா லாங்குவேஜுக்கும் காமன் சின்டாக்ஸ் தான். ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்துக்குமே காமன் சின்டாக்ஸ் தான். இந்த சின்டாக்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா எல்லா லாங்குவேஜும் யூஸ் பண்ணலாம். ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஒரு நிமிஷம் நானும். ஓகே சொல்லுங்க. அவர் அப்படி கேட்கறாருன்னு நினைக்கிறேன். இப்ப பைத்தான்ல வந்து இப்ப I வேல்யூ ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகாம இப்ப I +2ன்னு போடுவோம்ல, +2 2 இன்க்ரீஸ் ஆகும்ல. ஆமா ஆமா சின்டாக்ஸ் அந்த மாதிரி. ஓகே இதுல எப்படி சின்டாக்ஸ் கேக்குறாரு? இது வந்து கண்டிஷன், இது வந்து வேரியபிள் சொல்லுவாங்க. ஹலோ புரியுதா? இது வந்து வேரியபிள் சொல்லுவாங்க, இது கண்டிஷன் சொல்லுவாங்க, இது இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் சிமிலர் தான். இப்போ லெட்ன்றது வந்து ஒரு வேரியபிள் தான். இங்க வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது, அப்போ இது கண்டிஷன் ஆபரேட்டர் தான். இங்க வந்து ஒரு இன்கிரிமெண்ட் நடக்குது, அப்போ இது இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் தான். இது எல்லாத்துக்கும் சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும், அடுத்து கண்டிஷன் செக் பண்ணும், அடுத்து இன்கிரிமெண்ட் பண்ணும். ஃபார் லூப்னா எல்லா லாங்குவேஜ்லயும். இப்போ மேபி நீங்க பைத்தான்ல சொல்லலாம், இப்போ வந்து 2++1 கூட இருக்கலாம். ஆனா இது வந்து இன்கிரிமெண்ட். எல்லா லாங்குவேஜ்லயும் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபார் லூப்ல இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் தான் பண்ணும். புரியுதா காய்ஸ்? ஓகேண்ணா. மேபி நீங்க பைத்தான்ல வேணா டைரக்டா நம்பர் போடலாம். ஆனா இதோட நேம் வந்து இன்கிரிமெண்ட். இங்க லாஸ்ட் ஸ்டெப்ல ஃபார் லூப்ல வந்து இன்கிரிமெண்ட் ஆபரேட்டர் தான் கோ த்ரூ ஆகும். காய்ஸ் இப்போ நான் வந்து நான் இங்க 3ன்னு கொடுக்குறேன். சாரி இண்டெக்ஸ் லென்த் வச்சு தான் பண்ணணும். லென்த் வந்து 3ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து லென்த் 3ன்னு நான் இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதோட அவுட்புட் என்னன்னு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு கோ த்ரூ பண்ணி காட்டுறீங்க. இது வந்து இண்டெக்ஸ். ஆப்பிளோட இண்டெக்ஸ் வந்து 0. பிரிண்ட்ல பனானா பிரிண்ட் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லுங்க. நான் இங்க ஐன்றது இண்டெக்ஸ் வேல்யூ கரெக்ட்டா? சோ ஆமா 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 குவி பிரிண்ட் ஆகும். எஸ் 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 எஸ். அபிஷேக் எல்லாரும் கன்சோல் எப்படி ரன் பண்றது மட்டும் காமிக்க முடியுமா? ஓகே ஓகே. எல்லாரும் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கா? இல்ல நோட்பேட்ல ட்ரை பண்ணுவா? விஷுவல் இல்லாம இதுல பண்ண முடியுமா? இதுல நோட்பேட்ல எக்ஸ்ப்ளோரர்ல இதுல குரோம்ல பண்ணலாம். நான் குரோம்லயே நிறைய லைக் வெப்சைட் இருக்கு. நீங்க நார்மலா போய் ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலர்னு போட்டா ஓபன் ஆகும் நிறைய. இது நம்ம வந்து இன்ஸ்பெக்ட்ல போய் பண்ணுவோம்ல, அது மாதிரி சொல்றேன். டைரக்டாவே பண்ணலாம்ல கன்சோல். அதுக்கு ஆன்லைன் ஜிடிபி அது போல. வெயிட் பண்ணுங்க, நான் எப்படின்னு ஐடியா கொடுப்பேன். ஹலோ வெயிட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. லைக் பேஜ் வந்து அந்த நோட் பேட். ஹலோ ஹலோ சொல்லுங்க. பேஜ் வந்து அந்த வேர்ட் டாக்குமெண்ட்லயே தான் இருக்கு. அப்படியா? இருங்க நான் ஷேர் பண்றேன். நான்
guys யாருக்கும் HTML பத்திலாம் ஐடியா இருக்கா? HTML, CSS. HTML is for web creation. HTML medium. ஃப்ரண்ட் அண்ட் UI கிரியேட் பண்றதுக்கானா? ஆமா. browser understand பண்ணக்கூடிய language. ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ண தெரியுமா guys எல்லாரும்? எஸ் அண்ணா. ஓகேண்ணா. கம்பைலர் ஆன்லைன் கம்பைலர். guys ஸ்கிரீன் தெரியுதா? guys கேக்குதா? நோட்பேட் ஸ்கிரீன் தான் தெரியுது. நோட்பேட்ல தான் இருக்கா? ஆமா. வெயிட். தெரியுதா guys? இப்போ தெரியுதுண்ணா. ஓகே. ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி தான் நீங்க பிரிண்ட் பண்ணணும். இப்போ நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இப்போ ஆனா பிரிண்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? கம்பைலர் நான் யூஸ் பண்ணோம் ஜாவாஸ்கிரிப்ட் கம்பைலர். ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் பேசிக் சின்டாக்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் சொன்னேன். நான் என்ன செஷன் எடுத்தாலும் தெரியல, ஆனா நான் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சின்டாக்ஸ் காமன் தான், எல்லா லாங்குவேஜுக்கும் சின்டாக்ஸ் காமன் தான். சின்டாக்ஸ் புரிஞ்சா போதும், நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா இன்க்ளூட். பாத்தீங்கன்னா இப்போ 3 வரை பிரிண்ட் ஆகுது பாருங்க. இதோட இண்டெக்ஸ் நான் சொன்னல, இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3, லென்த் வந்து 4 லென்த் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா 3 வரை பிரிண்ட் ஆகும். ஏன்னா 4ஓட 3 வந்து லெஸ் தென் தான். 0 1 2 3 இப்படி 0 1 2 3ங்கிறது வந்து இண்டெக்ஸ். லென்த்ன்றது வந்து 1 2 3 4. லென்த் வந்து இங்க 4 இருக்கும், இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 அப்படின்னு இருக்கும். புரியுதா guys? ஏதாவது யாருக்கும் டவுட் இருக்கா? ஹலோ. ஓகே guys, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தா எனக்கு நான் இன்னைக்கு வந்து ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் கொடுத்துருக்கேன். இந்த 3 லூப்பையும் வச்சு எல்லாரும் ஒரு டாஸ்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க குரூப்ல. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். பை. ஓகே गाइस, பை. Thank you ண்ணா. ஓகே. யாருக்கும் இன்னும் கொஞ்சம் டீடைலா நடத்துற மாதிரி இருக்குமா? இது இந்த வே போதுமா? ஏதோ ஃபீட்பேக் கொடுக்குமா गाइस? நான் ஃபர்ஸ்ட் டைம் இதான். ஓகேண்ணா, நல்லா தானே நடத்துறீங்க. ஓகே பை சார். ஓகே பை. தேங்க்யூ அபிஷேக். ஓகே சார். பிள்ளைங்களா ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா எல்லாமே? புரிஞ்சதுண்ணா. ஏதாவது புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகேவா? இல்லண்ணா புரியுதுண்ணா. ஓகே. ஸோ நோட் பண்ணிருக்கீங்கல்ல? ஓகேடா. ஓகே. ஸோ இது வரைக்கும் நடத்தின எல்லா செஷன்லையும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா அதையும் கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ அந்த டவுட்ஸும் நீங்கள் கேட்கறதுக்கு ரெடியாக இருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம் நம்ம. ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அருண். தேங்க்யூ. ஓகே, எண்ட் பண்ணிடலாம், மீட்டிங் எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. ஓகே, தேங்க்ஸ்.